உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல? இன்னைக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எந்த கீவேர்ட் அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது நம்ம எடுத்துருந்தோம். பிட்டிங்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன, எப்படி ஆட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்ன கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூகுள் ஆடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு அதுக்கு கீழே கேம்பெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஆட் குரூப், அதுக்கு கீழே ஆட்ஸ் கீவேர்ட்ஸ். ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு கீழே கேம்பெயின், கேம்பெயினுக்கு கீழே ஆட் குரூப், ஆட் குரூப்புக்கு கீழே ஆட்ஸ், ஆட்ஸுக்கு கீழே கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஆட் ஸ்ட்ரக்சர். கூகுள் ஆடோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான். ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல தான் வந்து நம்ம பில்லிங் எல்லாமே நம்ம பண்ணுவோம். செட்டிங்ஸ், ஒரு அக்கௌண்ட்டுக்கு உண்டான செட்டிங்ஸ், யாருக்காச்சும் ஆக்சஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நீங்க உள்ள போறதுக்கு ads.google.com சைன்இன் பண்ணுங்க. இது நீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்க ஒரு பேமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா தான் $500 1000 ஆட் பண்ணாதான் டேஷ்போர்டுக்குள்ள போகும். அப்படி இல்லாட்டி ஃபைனலா ஒவ்வொன்றா கேட்டு நீங்க எல்லாம் கொடுத்துட்டே வருவீங்க. ஃபைனலா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். பில்லிங்கிற இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். முதல்ல வந்து பில்லிங் எல்லாம் இல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்க பில்லிங் பண்ணா மட்டும்தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஒன்ஸ் நீங்க ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பண்றது ஆட் அக்கௌண்ட். அதே ஆட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க நிறைய கேம்பெயின்ஸ் எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்போ ஒரு ஆட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்பர் இருக்கும், அது நீங்க நேம் கொடுத்துக்கலாம். ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஆட் அக்கௌண்ட் கீழே தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நிறைய ஆட் அக்கௌண்ட் இருக்கு. அகாடமி அப்படின்ட்டு ஒன்று வச்சிருக்கோம். இந்த ஆட் அக்கௌண்ட் கீழே தான் இப்போ நான் நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள ரஃபா காமிக்கணும் அப்படின்னா ஆல் கேம்பெயின்ஸ் போனீங்கன்னா இத்தனை கேம்பெயின்ஸ் இருக்கு பாருங்க. செலக்ட் கேம்பெயின் போனீங்கன்னா இத்தனை கேம்பெயின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். எல்லா கேம்பெயினும் இந்த ஆட் அக்கௌண்ட் கீழே வரும். ஒரு ஆட் அக்கௌண்ட் அதுக்கு கீழே எவ்வளவு நம்பர் ஆஃப் கேம்பெயின். இப்போ ஆட் அக்கௌண்ட் எதுக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்குவாங்க. ஆப்பின் டெக்னாலஜிங்கிற ஒரு கிளைண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பின் டெக்னாலஜிக்குள்ள நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கும். பைத்தானுக்கு, ஜாவாக்கு, இன்டர்ன்ஷிப்க்கு எத்தனை கேம்பெயின்ஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதே வந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு நீங்க பண்றீங்கன்னா அதுல அவங்களுக்கு உண்டான கேம்பெயின்ஸ் நீங்க இன்னொரு கம்பெனிக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரு ஆட் ரன் பண்ணி தர்றீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து இதே ஆட் அக்கௌண்ட்ல பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது அந்த அந்த அக்கௌண்ட் சம்பந்தமான பில்லிங் எல்லாம் வரும், இன்வாய்ஸ் எல்லாமே வரும். இன்னொரு கிளைண்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றப்ப இந்த கிளைண்ட்டுக்கு பாதி போகும், இன்னொரு கிளைண்ட்டுக்கு பாதி போகும். அப்ப நீங்க ஒரு ஒரு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார் ஈச் கிளைண்ட் யூ கோ ஃபார் ஒன் ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்க போய்க்கலாம். ஸோ அந்த ஆட் அக்கௌண்ட்ல கீழே என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்பெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கேம்பெயின்ங்கிறது என்னது, ஒரு ஒரு எதுக்காக இந்த ஆடை கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத இந்த கேம்பெயினோட நேம். இந்த கேம்பெயின்ங்கிறது கிளைண்ட் கஸ்டமர்ஸ்க்கு யாரும் தெரிய போறது. நீங்க ஆட் வந்து எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன் ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா ஸ்பான்சர்னு வர்றதுனா ஆட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்பான்சர் ரிசல்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆட். யார் யார் கொடுத்துருக்கா, SLI இன்ஸ்டிடியூட், கோர்ஸ்ரா கொடுத்துருக்காங்க, யுடமி கொடுத்துருக்காங்க, IITMgroup.com கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேரும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க, கூகுள் ஆட்ல கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேர்லயும் இந்த ஆட் வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் கீழே இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கேம்பெயின் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ஆட் குரூப் இருக்கும், அப்புறம் தான் இந்த ஆட். இதுதான் ஆடுங்கிறது. இப்போ நம்ம இந்த கண்ணில் பார்க்குற ஸ்டேஜ் தான் இந்த இது.
அப்ப இது ரெண்டும் நீங்க கண்ணிலே பார்க்க மாட்டீங்க. ஒன்லி ஃபார் யுவர் ஆபரேஷன் பர்பஸ்க்காக நீங்க வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கீவேர்ட்ஸ் வந்து என்னன்னா கஸ்டமர் என்ன கீவேர்டு தேடுறாங்களோ அப்படின்ட்டு நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி இந்த கீவேர்டுக்கு என்னோட ஆட் வரணும்னு நீங்க பண்றதா அந்த கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆடும் கீவேர்டு ஒன்று தான் கஸ்டமர் ஓரியன்ட், மீதி எல்லாமே நம்மளோட ஆபரேஷன் ஓரியன்ட். ஆட் அக்கௌண்ட், கேம்பெயின், ஆட் குரூப். ஸோ கேம்பெயின்ல என்ன பண்ணுவோம்னா என்ன பர்பஸ்க்காக பண்றோம். இந்த கேம்பெயின் வந்து ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் ஆர் காலேஜ் ஹாலிடேஸ், ஆனிவர்சரி ஆஃபர், தீபாவளி ஆஃபர், இப்படி ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு அந்த கேம்பெயின் மூலமா ஒரு ஆட் ரன் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த கேம்பெயின் இஸ் நத்திங் பட் a நேம் given டு யுவர் ஆட். என்ன பர்பஸ்க்காக நீங்க பண்றீங்க, ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக பண்றது. எப்பவுமே நேமிங் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ கேம்பெயின் நீங்க போறீங்க. இதுதான் வந்து டேஷ்போர்ட். நான் உள்ள அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டேன். நியூ கேம்பெயின் அப்படின்னீங்கன்னா அந்த கேம்பெயினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் எப்பவுமே. அந்த நேம் வந்து என்ன டைப் ஆஃப் ஆட் அப்படின்னு போட்டுட்டு யூடியூப் சர்ச் ஆட்ஸ் அப்படின்லாம் போட்டுட்டு அந்த டேட் போட்டுருங்க. இந்த டேட்ல இருந்து அந்த கேம்பெயின் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கேம்பெயின்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா கேம்பெயின்ங்கிறது ஒரு நேம் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இந்த கேம்பெயின்குள்ள செட்டிங்ஸ் இருக்கிறது தான் வந்து கோல், அப்ஜெக்டிவ். இப்போ நம்ம வந்து நியூ கேம்பெயின் போனோன்னா அப்ஜெக்டிவ் என்ன கேட்குறாங்க, சேல்ஸா, லீட்ஸா, வெப்சைட் டிராஃபிக்கா, ஆப் ப்ரொமோஷனா, யூடியூப் ரீச் வியூவா, லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ், கிரியேட் அ கேம்பெயின் வித்வுட் கைடன்ஸ். அப்போ இங்கே ஒரு 6 டைப் ஆஃப் கேம்பெயின் கொடுக்குறாங்க அப்ஜெக்டிவ். வேர்ல்டு ஃபுல்லா கூகுள் ஆட்ல நீங்க போனீங்கன்னா எத்தனை விதமான ஆட், யூடியூப்லயா இருக்கட்டும், தினமலர்லயா இருக்கட்டும், கூகுள் சர்ச்ல எங்க நீங்க ஆடை பாத்தீங்கன்னாலும், ஜிமெயில்ல, டிஸ்கவர்ல எங்க பாத்தீங்கன்னாலும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்கறாங்க சேல்ஸ் தான் உங்களோட மோட்டிவா, இந்த கேம்பெயின் எதுக்காக கிரியேட் பண்றீங்க. இட் மே பி தீபாவளி ஆஃபர், இட் மே பி இயர் எண்ட் ஆஃபர். அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பட் என்ன பர்பஸ்க்காக நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா சேல்ஸ். ஆன்லைன்ல வெப்சைட் வச்சுட்டு அது மூலமா சேல்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லீட், எனக்கு வந்து சேல்ஸ் நடக்காது, இன்டர்ன்ஷிப்ங்கிறது என்கொயரி தான் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல அவங்களே பே பண்ண மாட்டாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னா லீட். வெப்சைட் டிராஃபிக், நான் வந்து அந்த வெப்சைட்ல கொண்டு அவங்கள கிளிக் பண்ணா அந்த வெப்சைட்டுக்கு நான் போக வச்சிருவேன், அங்க போய் எனக்கு வந்து என்கொயரி வேணும் அப்படிங்கிறதுல என்னோட மோட்டிவ் கிடையாது அப்படின்னா வெப்சைட். சேல்ஸ்ல வந்து ரெவன்யூவா மாறணும், பேமெண்ட் பண்ணணும். லீட்ல வந்து என்னன்னா அவங்களோட போன் நம்பர், இமெயில் கொடுத்து ஒரு என்கொயரி பண்ணணும். வெப்சைட் டிராஃபிக் என்னன்னா வெப்சைட்டுக்கு நம்ம அனுப்பிச்சா போதும். ஆப் ப்ரொமோஷன் அப்படின்னா ஒரு ஆப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா டவுன்லோட், இன்ஸ்டால், அந்த மாதிரி இன்டராக்டிவ் ஏதாவது பண்ணலாம் பண்ணலாம். யூடியூப் ரீச், வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். என்னோட கோல் வந்து யூடியூப்ல நிறைய பேர்த்த பார்க்க வைக்கணும், நிறைய லைக், கமெண்ட், ஷேர் வாங்கணும் அப்படின்னா இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு லோக்கலா எல்லாரும் வரணும், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வரணும் அப்படின்னா இந்த கேம்பெயின். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த 6 தான் வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுலையும் மோஸ்ட்லி சேமா இருக்கும். இப்போ சேல்ஸ் அப்படின்னா இது விட்டுருங்க, இது கன்வர்ஷன் கோர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணி இந்த ஸ்டெப் வராது. இப்போ சேல்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன், உள்ள என்ன வருதுன்னு பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், டைப்னு கொடுக்கலாம், கேம்பெயின் டைப். ஃபர்ஸ்ட் கோல், உங்களோட கோல் வந்து சேல்ஸா லீட்ஸா அப்படிங்கிறது ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ். சேல்ஸ்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஆட் நீங்க ரன் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸா, சர்ச் ஆடா, இல்ல டிமாண்ட் ஜென் ஆடா, வீடியோ ஆடா, டிஸ்பிளே ஆடா, ஷாப்பிங் ஆடா அப்படின்ட்டு இங்க வந்து ஒரு 6 விதமான இது சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்ன இருக்கு, கேம்பெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ், லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக், ஆப் ப்ரொமோஷன், யூடியூப் வீடியோஸ் ஆர் ரீச், லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸ். இப்போ இந்த சேல்ஸ்ல மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்டிவ் சாரி டைப் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், அடுத்தது என்னது சர்ச், அப்புறம் டிமாண்ட் ஜென். நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ, டிஸ்பிளே, ஷாப்பிங். இது வந்து டைப்ஸ்.
இப்போ பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னா என்ன? சேல்ஸ் அப்படிங்கிறத நான் கோலா எடுத்துட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அப்படின்னா ட்ரைவ் சேல்ஸ் பை ரீச்சிங் த ரைட் பீப்புள் வேர் எவர் தேர் ப்ரொசீஜர். ஒன்றும் இல்லை, எல்லா காம்பினேஷன்லையும் அவன் ஆட் ரன் ஆகும். அதாவது சர்ச்ல மட்டும் ரன் ஆகாம யூடியூப்ல ரன் ஆகும், ஜிமெயில ரன் ஆகும், மேப்ஸ்ல ரன் ஆகும், டிஸ்கவர்ல ரன் ஆகும், டிஸ்பிளேல ரன் ஆகும். டிஸ்கவர்ங்கிறது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஏன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் சர்ச் தெரியும். நம்ம பார்த்து பார்த்தீங்களா, இதுதான் சர்ச் ஆட். இப்போ இங்கே வர்றது வந்து சர்ச் ஆட். யூடியூப் ஆடு உங்களுக்கு தெரியும். ஜிமெயில் ஆட் பார்த்துருக்கீங்களா? ஜிமெயில எங்க ஒரு ஆடு, மெயில்ல வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கும். மேப்ஸ், கூகுள் மேப்ஸ்ல போனீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்பான்சர்னு உங்களுக்கு தேவைப்படும். டிஸ்கவர் அப்படிங்கிறது நீங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்களா, நீங்க இந்த சைடு தள்ளீங்கன்னா இது ஒரு டிஸ்கவர்னு சொல்லுவாங்க. இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வர்ற ஆடு டிஸ்பிளே, யூடியூபோட டிஸ்பிளே நெட்வொர்க் வேற வேற சைட்ஸ்ல எல்லாம் வர்றது தான். ஸோ அதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு வரணும்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இந்த டைப் ஆஃப் ஆடை நீங்க சூஸ் பண்ணலாம். சர்ச்ல மட்டும் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். டிமாண்ட் ஜென்ங்கிறது யூடியூப் இந்த நாளில் மட்டும் வர்றதுக்காக, சர்ச் எல்லாம் இல்லாம வர்றது. வீடியோங்கிறது ஒன்லி யூடியூப் அண்ட் டிஸ்பிளே. டிஸ்பிளே அப்படிங்கிறது ஜிமெயிலையும் கொடுக்குறாங்க, யூடியூப்லையும் கொடுக்குறாங்க, டிஸ்பிளே நெட்வொர்க்லையும் கொடுக்குறாங்க. ஷாப்பிங் அப்படிங்கிறது இங்கே. ஸோ எல்லாமே நம்ம தேவை, நம்ம கேம்பெயினுக்கு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எங்கே இருப்பாங்களோ அதுதான். இப்போ நார்மலாக இந்த வீடியோ ஆட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ட்ரைவ் சேல்ஸ் அண்ட் யூடியூப் வித் யுவர் வீடியோ ஆட்ஸ். இங்கேயே யூடியூப் காமிக்கிறாங்க, இங்கேயே யூடியூப் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பொதுவாக சேல்ஸ் வந்து யூடியூப்ல நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா யூடியூப்ல நான் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக உள்ள வந்திருப்பேன், அந்த இடத்துல போய் நான் ஒரு பொருளை வாங்கலாம்னு நினைக்க மாட்டேன். ஸோ வெரி ரேர் அந்த சேல்ஸ் அங்கே நடக்கிறது. அப்போ யூடியூப்ல போய் நம்ம ஆடு காமிச்சா என்ன ஆகும்னா நம்மளோட பிராண்ட் ரீச் ஆகும். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான், அவேர்னஸ்க்காக தான் யூடியூப்ல ஆடு கிரியேட் பண்ணுவாங்க. யூடியூப்ல போய் ஒரு லீடோ இல்லை சேல்ஸோ நடக்கிறது ரொம்ப கம்மி. அப்கோர்ஸ் நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க, சேல் வந்து ஜீரோலாம் ஆகாது. பட் பொதுவாக நீங்கள் யூடியூப்பை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் அவேர்னஸ்க்கும் பிராண்ட் வேல்யூக்காகவும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். யாருமே உடனே யூடியூப், நான் ஒரு சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ஆர் பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதில் ஒன்று ஒரு ஆடை போடுறாங்க, நான் வாங்க போறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆடை ஸ்கிப் பண்ணுறது தான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ யூடியூப்ல பார்க்குறப்ப நான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்றப்ப என்னோட சேல்ஸோ லீட்ஸோ பெருசாக எடுக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜென்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் டிமாண்ட் அண்ட் கன்வர்ஷன்ஸ் ஆன் யூடியூப் டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீச் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் 3 million. ஸோ இந்த ஒரு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா சேல்ஸுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்லி ரீச்சுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு கொண்டு ரீச் பண்ணியிருப்பாங்க. ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆன் மெர்ச்சன்ட் சென்டர் அண்ட் கூகுள் சர்ச் வித் ஷாப்பிங் ஆட்ஸ் அப்படிங்கிறது பை சாம்சங் மொபைல் ஆன்லைன். இப்போ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 5-6 இது இருக்கும். இதுதான் ஷாப்பிங் ஆட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷாப்பிங் ஆட் நீங்க ரன் பண்ணணும்னா மெர்ச்சன்ட் சென்டர்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெர்ச்சன்ட் சென்டருங்கிறது அது ஒரு சொல்றது, அது ஒரு இ காமர்ஸ் மாதிரி இருக்கும். அங்கிருந்து நீங்க அங்க ப்ராடக்ட் எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டு அங்கிருந்து திருப்பி வந்து நீங்க ஒரு ஆடு ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஷாப்பிங் ஆடுன்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா ஷாப்பிங் ஆட் நீங்க ரன் பண்ணலாம். பட் அது மெர்ச்சன்ட் சென்டருக்குள்ள போயிட்டு தான் வரும், டைரக்டா நீங்க ஆடு ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம சர்ச் ஆட் அப்படிங்கிறத எடுத்து பார்ப்போம். இதுதான் காமனா யூஸ் பண்றது. இதெல்லாம் கன்வர்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் இருக்கிறவங்க வந்து தேடுவாங்க,
தேடுறப்ப நம்ம ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ள வர்றவங்க தான் கன்வெர்ட் ஆவாங்க. நான் யூடியூப்ல எல்லாம் நீட் இருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால அதெல்லாம் கம்மியாகும். சர்ச் ஆட் தான் ரொம்ப யூனிவர்சலா எல்லாரும் யூஸ் பண்றது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும்னா சேல்ஸ் இல்லாதனால லீட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நீங்க லீட்ஸ் போனீங்கனாலும் இதே ஆப்ஷன்ஸ் தான் வரும். இந்த 5 ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஆப் ப்ரொமோஷன்ல மட்டும்தான் மாறும். வெப்சைட் டிராஃபிக்ல அதே தான் வரும். இந்த ஆப் ப்ரொமோஷன்ல ஒரே ஒரு டைப் மட்டும் தான் இருக்கும். ஆப் அப்படிங்கிற அவங்க ஒரு டைப் போட்டிருக்காங்க. ப்ரொமோட் யுவர் ஆண்ட்ராய்டு ஆர் iOS ஆப் அண்ட் கூகுள் சர்ச் பிளே யூடியூப் வீடியோஸ் அதே மாதிரி தான். ஸோ இந்த லோக்கல் ஸ்டோர் விசிட்ஸும் மேக்ஸிமம் மாற்றிட்டாங்க. இந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம லீட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். லீடுங்கிறது என்ன? இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேஜில் ஆர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு இருக்குன்னா அந்த பேஜில் கொண்டு வந்து என்கொயரி உள்ள வர வச்சு அது மூலமா அவங்க ஒரு என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட கோல். அதுதான் லீட் அப்படிங்கிறது. ஸோ அந்த கோலுக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ லீட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ டைப் நீங்கள் சூஸ் பண்ணணும். சர்ச் ஆட்ல மட்டும் நம்ம பண்ண போதும் அப்படின்னு நான் சொல்றேன். How will you reach your goal? வெப்சைட் விசிட்ஸ். ஸோ எனக்கு வந்து என்னன்னா இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்துக்கலாங்க. இந்த பேஜுக்கு எல்லாம் வர வச்சு இந்த பேஜ்ல என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கும். அப்ப என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஒரு கன்வர்ஷன் சொல்லுவாங்க. எந்த பேஜ்ல வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண வைக்கிறோமோ ஒரு கன்வர்ஷன், ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப இது கூகுள் மூலமா தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேனா இல்ல டைரக்டா யாராச்சும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல ஒரு என்கொயரி போர்ட்டல் அச்சீவ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் ஆடுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். உன்னோட விளம்பரத்து மூலமா கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா அதை தனி கன்வர்ஷனா நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பதான் திருப்பி நம்ம கூகுள் ஆட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ டைரக்டா ஒருத்தர் வந்து அதே என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டாருன்னா அது லீடு தான், பட் நாட் த்ரூ கூகுள் ஆட். கூகுள் ஆட் மூலமா நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா எவ்வளவு லீடு வந்திருக்குன்னு கணக்கு. அப்ப கூகுள் ஆடுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும். எப்படி இன்டிமேட் பண்ணுவோம்? இந்த பேஜுக்கு வந்தா ஒரு கோல்னு நான் வைக்கிறதா? இந்த பேஜுக்கு வந்தாலே எனக்கு கோல் அச்சீவ் ஆயிருமா? வேற எப்ப அச்சீவ் ஆகும்? இந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வரணும். அப்ப என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா சரி ஓகே, யாரால இந்த பட்டன் அனுப்புறாங்களோ எனக்கு ஒரு கோல் அச்சீவ் அப்படின்னு நான் வச்சேன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஃபில்அப் பண்ணாமே அமுத்துனாங்கன்னா அப்புறம் அது தப்பான கணக்கு. அப்ப என்ன ஆகும்? யாரெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த மாதிரி கான்டாக்ட் நவ் இந்த மாதிரி இந்த ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறப்ப அப்புறம் ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். தேங்க்யூ பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அந்த தேங்க்யூ பேஜ் வருது அப்படின்னா அதைத்தான் நம்ம கோலா வைக்கிறோம். ஏன்னா இப்ப பாருங்க இந்த தேங்க்யூ பேஜ் இப்ப இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு என்கொயரி ஒருவேளை நீங்க அசியூம் பண்ணுங்க ஆடை கிளிக் பண்ணி இப்படி உள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை ஃபில்அப் பண்றாங்க. இப்ப கான்டாக்ட் நவ் அனுப்புறாங்கன்னா கோல் நம்ம எது வேணாலும் செட் பண்ணலாம். நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணாத கூட ஒரு கோல் வச்சுக்கலாம். பட் மீனிங்ஃபுல்லான கோல் அப்படின்னா அந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியாச்சு. பண்ணோடனே பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே யூஆர்எல் மாறி இருக்கு. தேங்க்யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு கஸ்டமர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் ஐ வில் ரிவர்ட் டு யூ அப்படின்னு போட்டு போடணும். அப்ப இந்த பேஜ் வந்ததுன்னா ஒரு கோல் அச்சீவ் ஆயிடுச்சு நம்ம நினைச்சுக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு பாருங்க மெயில் வந்துருக்கு பாருங்க, சர்வீசஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நியூன்னு இப்போ வந்திருக்குங்களா? இப்போ என்னோட பேர் எல்லாமே கொடுத்தணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்கொயரியா வந்துருச்சு. அதே சமயத்துல கூகுளுக்கு தெரியணும் ஒருத்தங்க என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேஜ் எப்போ லோட் ஆகுதோ அப்போ வந்து ஒரு லீடு வந்திருக்குன்னு நம்ம கணக்கு வைக்கிறோம். ஆனா இந்த பேஜ் வந்து கூகுள் ஆட் மூலமா வந்தவங்க என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டாங்கன்னு கூகுளுக்கு கண்டுபிடிக்கும். அப்பதான் கூகுள் மூலமா ஒரு லீடு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த லீடு இப்போ நான் போட்டேன், என்னோட இது போட்டேன், ஒரு லீடு கன்வர்ஷன் ஆயிடுச்சு. ஆனா நான் டைரக்டா வந்தேன், இதுக்கும் கூகுளுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது கூகுள் ஆடுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கூகுள் ஆட் மூலமா வருதுன்னா அதுக்காக ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, கன்வர்ஷன் ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வர்ஷன்ல போய் இந்த பேஜ் வந்தா ஒரு லீடு வந்துருச்சு, ஒரு கோல் அச்சீவ் ஆயிடுச்சுன்ட்டு கூகுள் ஆட்ல நம்ம செட் பண்ணணும். இந்த லிங்க் கொடுத்தோம்னா செட் ஆயிடும்.
அதுதான் கன்வர்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா லீடுல வந்து ரொம்ப முக்கியம் கன்வர்ஷன். இல்லாட்டி லீடு வந்ததே உங்களுக்கு தெரியாம போயிடும். மெயில் வந்துடும், ஆனா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ல எல்லாம் எங்கேயும் தெரியாம போயிடும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பேஜ் எப்போ வருது, நம்மளோட கோல் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் எந்த இடத்துல கொண்டு வந்து நான் லீடு வாங்கணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜ்ல கொண்டு வந்து வாங்கணும். அப்ப வெப்சைட் விசிட்ஸ் என் கோல் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க வர வைக்கிறேன். ஒரு கோல் நீங்க செட் பண்ணா போதும். இல்ல எனக்கு ஃபோன் காலும் வேணும் அப்படின்னா நீங்க நான் இந்த ட்ரைனிங்காக சும்மா எல்லாத்தையும் போடுறேங்க. இல்லாட்டில இத்தனை கோலையும் நீங்க போட வேண்டியதில்லை, அதான் ஒன்று போட்டீங்கன்னா போதும். ஸ்டோர் விசிட் வேணுமா, ஆமா எனக்கு நேர்லயே வரணும் அப்படின்னா அது. லீட் ஃபார்ம் சப்மிஷன்ஸ், ஏதாவது ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றது, இந்த ஃபார்ம் வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லைங்க. லீட் ஃபார்ம் சப்மிஷன் என்னன்னா ஆடுக்கிட்டே அந்த ஃபார்ம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இங்க ஒரு ஆடு பார்த்தோம்னா இந்த இடத்துலயே ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன டைரி மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கே போகாம இங்க லீடே போட்டுருவாங்க. ஸோ நம்மளோட கோல் அது கிடையாது. ஏன்னா வந்து வெப்சைட்டுக்கு போயிட்டு கோல் போடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஸோ அதனால லீட் ஃபார்ம் சப்மிஷன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். இது 99% யாரும் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணதில்லை. மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஆட்ஸ், நீங்க அந்த கூகுள் ஆட்லயே அங்க ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கும், அதை வச்சு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் நான் எடுக்கிறேன். எலும்பா ஃபாலோ பண்றீங்களா? ஹலோ, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல, அதனால தான் கேட்டுக்கிறேன். அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எனக்கு டைரக்டா கால் பண்ணுங்க. இல்லைங்க ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்க. மெசேஜ் நானும் பார்க்கல கிளாஸ் எடுக்கிறப்ப. இப்ப கேம்பெயின் நேம் கொடுக்குறோம், லீட் சர்ச் டிஎம் 11:30 AM போனோம். எப்பவுமே டேட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டேட் வைக்கணும், அதுதான் முக்கியம். ஸ்டார்ட் நியூ கேம்பெயின். நம்ம என்ன பண்ணோம், கேம்பெயின்ல என்ன வரைக்கும் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணோம், டைப் செலக்ட் பண்ணோம், கோல் எந்த இடத்துல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம், வெப்சைட் விசிட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணோம். இப்ப பிட்டிங் அப்படிங்கிறது வரும். ஸோ நான் பிட்டிங்னா என்ன சொன்னா, ஏலம் நடத்துறது எதுக்காக அப்படின்னு. ஸோ நீங்க கூகுளுக்கு இப்ப பணம் கட்டுறீங்க, ஆக்ஷன் முறையில நீங்க பணம் கட்டுறது எதுக்கு அப்படின்னா கன்வர்ஷனுக்காகவா, இல்ல கிளிக்ஸுக்காகவா, இல்ல இம்ப்ரெஷன் ஷேர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா எனக்கு போய் ஒரு கோல், நான் இப்பதான் சொன்னேன்ல கன்வர்ஷன் எப்ப என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்தாங்கன்னா கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த கன்வர்ஷன்ஸ் வரைக்கும் கூகுள் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ கோ ஃபார் கன்வர்ஷன்ஸ். கேம்பெயின் வேற பிட்டிங். கேம்பெயின்ங்கிறது நான் சொன்னதுல ஒரு நேம் ஐடென்டிஃபிகேஷன், எதுக்காக இந்த ஆட் ரன் பண்றீங்க, தீபாவளிக்காவா அதுக்கு அப்படிங்கிறது மட்டும். பிட்டிங்கிறது அந்த ஆடுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து எத்தனை பேர் பணம் கட்டுறாங்க, நம்ம ஒரு ஆடு கம்பெனி கட்டுவோம், இன்னொரு ஆடு கம்பெனி கட்டுவாங்க அப்படிங்கிறது பிட்டிங். இங்க வந்து கிளிக்ஸ் மட்டும் பண்ணாதான் தான் போதும், அவங்க வந்து என்கொயரி போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளிக்கு நீங்க பிட்டிங் பண்ணலாம். பட் அதுல பண்ணி உங்களுக்கு யூஸ் இல்லை. கூகுள் என்ன பண்ணுவான், நிறைய பேருக்கு ஆடை காமிப்பான். எப்படி நடக்கும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு 10 பேர் இருக்கிறீங்க, கூகுள் வந்து உங்க 10 பேர்த்தையும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவரோட வேலை என்னன்னா எல்லா ஆடையும் கிளிக் பண்ணுவாரு, ஆனா லீடு எதுவுமே போட மாட்டாரு அப்படின்ட்டு கூகுள் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பர்சன் வந்து இவங்க எல்லா ஆடையும் இவரு அதே மாதிரி கிளிக் பண்ணுவாரு, சேல்ஸ் பண்ணுவாரு, சேல்ஸ் நடக்கிற மாதிரி பண்ணுவாங்க, ரெவென்யூ வரும் அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்களை என்ன பண்ணுவான், இவங்க கிளிக் பண்ணுவாங்க, என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களை கிளிக்கே பண்ண மாட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பிட்டிங் எது மூலம் நடக்குது அப்படின்னா கிளிக்ஸுக்கு நடக்குது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இங்க இருக்கிற யாருல வந்து 10 பேர்ல கிளிக் மட்டும் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொண்டு ஆடை காமிப்பாங்க.
இங்க இருக்கிறவங்க யார் வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொண்டே காமிப்பாங்க. ஸோ காமிக்கிறதுனால ஃபில்அப் பண்ணிடுவான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நிறைய பேருக்கு காமிக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அந்த கன்வர்ஷன்ஸ்க்கும் அந்த இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா பிட்டிங் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. நம்ம லீட் அப்படின்னாவே நீங்க கன்வர்ஷன்ஸ் தான் டிஃபால்ட்டா வரும், அதை வச்சுக்கோங்க. அடுத்த செட் டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன் வச்சிருக்காங்க. ஓகே, காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படின்னா இந்த கன்வர்ஷனுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. கன்வர்ஷன் இப்போ எப்படி நடக்கும், ஒருத்தங்க கீவேர்டு தேடுறாங்க கூகுள்ல, நம்ம ஆடோ இல்ல மற்றவங்க ஆடோ அங்கே வரப்போகுது, அது கொஸ்டின்லாம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. கிளிக் பண்றாங்க, நம்மளோட ஆடை கிளிக் பண்ணி உள்ள போறாங்க, உள்ள போய் ஒரு என்கொயரி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றாங்க, அப்பதான் கன்வர்ஷன் எடுத்துக்குது. அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறத இந்த காஸ்ட் பர் ஆக்ஷன். இப்போ நான் இங்க வந்து ஒரு 100 ரூபா அப்படின்னு நான் கட்டினேன் அப்படின்னா, அப்ப 100 ரூபாய்க்குள்ள மட்டும் வர்றப்ப மட்டும்தான் நம்ம ஆட் வந்து ஆக்டிவா இருக்கும். இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு 200 ரூபா ஆகுது. இப்ப இந்த ப்ராசஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆடை கொண்டு காமிச்சு கிளிக் பண்ணி அவங்கள போட வைக்கிறது, லீடு போட வைக்கிறதுக்கெல்லாம் 200 ரூபா செலவாகுது அப்படின்னா, நம்ம இங்க 100 ரூபா செட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த அந்த காம்படிஷன்லயே போக மாட்டோம். ஏன்னா நம்ம செட் பண்ணிட்டு 100 ரூபாய்க்குள்ள வந்தா மட்டும் எனக்கு ஆட் எடுத்து கொடுங்க, லீடு எடுத்து கொடுங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம காம்படிஷனுக்கே போக மாட்டோம். அதனால புதுசா நீங்க பண்றீங்கன்னா இது எது ஆப்ஷன் நீங்க கொடுக்காதீங்க. காஸ்ட் பர் ஆக்ஷன், டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படின்னா சிபிஏன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்ஷனுக்கு எவ்வளவு நீங்க பணம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஒரு ஆக்ஷன்ங்கிறது என்னது, ஒரு கன்வர்ஷன். மேல ஸ்டெப்ல பார்த்தோம். கன்வர்ஷன்ங்கிறது என்னது, ஒரு ஆடை பார்த்து கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கிறதா கன்வர்ஷன். நம்மளோட கோல் இப்போதைக்கு அதுதான். இது நடக்கிறதுக்கு நான் 100 ரூபாய் கட்டுறதா, 200 ரூபாயா, 300 ரூபாயா, இது வேணாலும் நம்ம அமைக்கலாம். பட் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பிக்ஸ்ட் ஆயிரும். 100 ரூபாய்க்குள்ள மட்டும் அந்த நைட் 2 மணிக்கு உங்களுக்கு பீக் டைம் கிடையாது, அப்போ வந்து 100 ரூபாய்க்கு வரலாம். சாயங்காலம் 4:30 மணிக்கு 200 ரூபாயா மாறும். ஏன்னா நிறைய பேர் யூசர்ஸ் இருக்கிறப்ப அவன் டிமாண்ட் அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரியாது எந்த டைம்ல எது ஆகுது. அதனால எதுவும் நீங்க செட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு மாசம் 2 மாசம் நீங்க ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், 10 லீடு வந்திருக்கு, அப்போ ஒரு லீடுக்கு 1000 ரூபாய் வருது அப்படின்னா 1000 ரூபாய் நீங்க செட் பண்ணிக்கலாம். இனிஷியலா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு லீடு காஸ்ட் தெரியாதனால எதுவும் பண்ணாது. இப்ப நெட்வொர்க், அடுத்தது நெட்வொர்க் அப்படின்னா கூகுள் சர்ச் பார்ட்னர்ஸ் நெட்வொர்க்லயும் உங்களுக்கு ஆட் ரன் ஆகுமா, இல்ல டிஸ்பிளே நெட்வொர்க்ல ரன் ஆகுமா. ஏன்னா இது நல்லா கவனிச்சுக்கோங்க, கூகுள் ஆடுங்கிறது இருக்கிறதுலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு ஆடு கிரியேட் பண்றதுக்கு எந்த வேலைக்கு போனீங்கனாலும், இன்னைக்கு காலேஜ் முடிச்சவங்க வந்து வேலைக்கு போறப்ப 3 டாபிக் ரொம்ப முக்கியம்: எஸ்இஓ, கூகுள் ஆட் அண்ட் மெட்டா ஆட்ஸ். ஸோ அதுல வந்து கூகுள் ஆடுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கூகுள் ஆட் தெரிஞ்சதுனாவே வாண்டட் பயங்கரமா இருக்கும். ஸோ கேம்பெயின் செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சர்ச் பார்ட்னர்ஸ் நெட்வொர்க், டிஸ்பிளே நெட்வொர்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் பார்ட்னர்ஸ்னா கூகுளோட சர்ச் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு, யூடியூப்குள்ளங்கிறதும் சர்ச் இருக்கு. அதோட ஏபிஐ தரப்ப நிறைய வெப்சைட்ஸ்ல சர்ச் இது யூஸ் பண்றாங்க. ஸோ அது எல்லாத்துலயும் நம்ம ஆட் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்ஸ் கேன் அப்பியர் நியர் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ் அண்ட் அவர் அதர் சர்ச் பார்ட்னர்ஸ். When people search for terms that are relevant to your keyword, search bar will include hundreds of non-Google websites, parked domains, as well as YouTube and other Google sites. ஸோ அவன் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் பார்ட்னர் சைட்ஸ்னா யூடியூப் ஒன்று வச்சுக்கோங்க, மீதி எல்லா பக்கம் வந்து அவன் ஆட் கொண்டே காமிப்பான். சர்ச் பார்ட்னர்ஸ் அப்படின்னா இதுதான். Ads and listings can appear in different locations and placements such as list of search results, site directory pages, product detail pages, YouTube pages, or watch pages. Like any publisher, search button can promote their site in accordance how search ads made on partner sites. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும் அப்படின்னு போட்டுருக்காங்க.
நம்ம வந்து நார்மலா இது வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா நம்ம வேண்டாம்னு எடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து கூகுள் சர்ச்ல மட்டும் வர்றவங்க தான் நம்ம டார்கெட் பண்றோம். நீங்க வேற ஏதோ ஒரு சைட்ல போய் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்றாங்கன்னா நல்லதுதான் அது. பட் நம்ம அந்த மாதிரி வரவங்க எவ்வளவு சீரியஸா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அப்படி தேடுறவங்க கூகுள் தவிர்த்து வேற எங்கேயும் போய் தேட மாட்டாங்க. எதர் யூடியூப்ல தேடுவாங்க, இல்லாட்டி கூகுள்ல தேடுவாங்க. இது ரெண்டை தவிர்த்து கூகுள் ப்ராடக்ட்ல தேடுறது வந்து வேற இல்லாம கொடுத்தாங்க. அதனால இதை அன்செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படிங்கிறது கூகுள்ல டை அப் வித் மெனி வெப்சைட்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து சர்ச் பார்ட்னர் நம்ம சொல்றோம். பார்ட்னர்ங்கிறப்ப என்னன்னா கூகுளோட சம் டெக்னிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ். டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கூகுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் கூகுள் ஆட் மட்டும் அவங்களோட இதில் ரன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது டிஸ்பிளே நெட்வொர்க். ஸோ அதுவும் நம்மளுக்கு தேவை இருக்காது. சர்ச்ல மட்டும் வந்தா போதும் அப்படின்னா இதையும் அன்செக் பண்ணிக்கோ. நீங்க பிராண்ட் மாதிரி போறீங்கன்னா நீங்க மட்டும் கொடுத்து விடலாம். யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு நேம் நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் நீங்க லீட் எல்லாம் எடுக்கணும்னா கூகுள்ல மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா இதெல்லாம் அன்செக் பண்ணிடுது. அடுத்து லொகேஷன்ஸ். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடுன்னு நினைச்சீங்கன்னா இன்க்ளூட் ஆயிடும். இப்போ அதில் எனக்கு சென்னை வேண்டாம், தமிழ்நாடு ஃபுல்லா ரன் ஆகணும், எக்ஸ்க்ளூட் சென்னை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் நியர்பை. ஸோ எக்ஸ்க்ளூடுன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இன்க்ளூட்ல வந்து தமிழ்நாடு வந்துருச்சு, எக்ஸ்க்ளூட்ல சென்னை வந்துருச்சு. அப்போ அதை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் கூட ஆடை காமிப்பாங்க. இது பை டிஃபால்ட் விட்டுருங்க. பிரசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரசன்ஸ் பீப்புள். இது வந்து என்னன்னா இப்போ நான் வந்து டெல்லியில் இருப்பேன், பட் டெல்லியில இருந்து கூகுள் சர்ச் பண்ணுவேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நான் போடுறேன் அப்படின்னா அப்போ டெல்லியில இருக்கவங்களுக்கு அந்த ஆடு காமிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கும். அவங்க வந்து கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணா காமிங்கன்னா இதை சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த பிரசன்ஸ் வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் காமிங்கன்னா இதை இது மட்டும் எடுத்துக்கலாம். லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் பை டிஃபால்ட் வரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல் லாங்குவேஜஸ் பெட்டர் கோ ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். ஏன்னா எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் ஆட் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்ல காமிக்க போகுது. பட் அந்த பீப்புளுக்கு காமிக்கணும் அப்படின்னா ஆல் லாங்குவேஜஸ் போடணும். யூரோப்பியன் பொலிட்டிக்கல் யூனியன் பொலிட்டிக்கல் ஆட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, வி ஆர் நாட் இன்டு யூரோப்பியன் யூனியன் பொலிட்டிக்கல் ஆட்ஸ். அடுத்து ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ். ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இன்டர்வியூ ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்க. கான்செப்ட்லயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த ஆடியன்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ண போறோம்? சென்னையில இல்லாதவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆடு காமிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஃபைன், அது ஓகே. அதுல யாராருக்கு நீங்க காமிக்கணும்? தமிழ்நாடு ஃபுல்லா காமிக்கிறீங்களா இல்ல அதுல ஃபில்டர் பண்ணலாமா அப்படிங்கறதா இந்த ஆப்ஷன். தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஆடை காமிக்கலாமா இல்ல ஒரு சிலருக்கு மட்டும் காமிக்கலாமா? அப்ப யார் அந்த ஒரு சிலர் அப்படின்னு போனீங்கன்னா இங்கதான் ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் நம்ம பண்றோம். ஹூ ஆர் டீடைல் டெமோகிராபிக்ஸ். கல்யாணம் ஆனவங்களுக்கு, அதாவது குழந்தையோடு இருக்கவங்களுக்கு மட்டும் ஆடை காமிக்கணுமா? நீங்க குழந்தை சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல்ஸோ ஏதோ பண்றீங்க அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க காமிக்கணும்னா இவங்களை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்க்ளூடிங் சென்னை யாரெல்லாம் பேரண்ட்ஸ் அக்கார்டிங் டு கூகுள் ஆஃப் 0 to 1 year old அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஆடு காமிக்கணுமா இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுது பாருங்க. நான் குழந்தை சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா அதோட வாங்கக்கூடியவங்க அவங்களோட பேரண்ட்ஸ். அப்ப அந்த குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரண்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஆடு காமிப்பாங்க. தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஆட் வராது. எந்த செலக்ட் பண்றோமோ அவங்களுக்கு. அப்ப இது வந்து டீடைல் டெமோகிராபிக்ஸ் பேஸ் பண்ணின்னு சொல்லுவாங்க. பேரண்டல் ஸ்டேட்டஸ். கல்யாணம் ஆனவங்களுக்கா ஆகாதவங்களுக்கா இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கா? இதுல எல்லாரும் சிங்கிளா இல்ல ரிலேஷன்ஷிப்பா இல்ல மேரிடா? சிங்கிள். ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறது. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை கூட நான் சேல் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கலாம். மேரிடா ரிலேஷன்ஷிப்பா? மேரிட். யாரு சிங்கிள் தான் இருக்கீங்க? சொல்லியா? மேரிடுக்கு வாய்ப்பு கம்மி. மேபி ரிலேஷன்ஷிப்லயா இல்ல இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அப்ப யாருக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வைக்கலாம்? எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? மேரிட் ஆனவங்க அப்படின்னா
எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சிங்கிளுக்கு எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எப்படி இருக்கும். கிஃப்ட் மாதிரி யாருக்கு? மேரேஜ் ஆனவங்களுக்கு கிஃப்ட். மேரேஜ் போட்டோ எடுத்திருப்பாங்க. இது ஆல்ரெடி மேரிட் ஆயிருது இல்ல. அதான் அது வந்து யாருக்குன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? அவங்க தான் அபவுட் டு கெட் மேரிட். அவங்களுக்கு அப்ப இந்த வெட்டிங் ஈவெண்ட் சம்பந்தமானது அந்த மாதிரி கம்பெனிஸ் காமிப்பாங்க. மேரிடுக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும், மெமரிஸ் தான் இருக்கும், அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். நான் இப்போ ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ வச்சிருக்கேன்னா நான் உடனே மொத்தமாக என் ஸ்டுடியோவை மார்க்கெட் பண்ணுறதுக்கு பதில் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல யார் இருக்காங்களோ, ஏன்னா சிங்கிள் காமிச்சாலும் அவங்க 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அவங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க 6 months to 1 year பண்ணுவாங்க அப்படின்னா இவங்ககிட்ட காமிக்கும். மேரிட் ஆனவங்க ஒரு டிராவல்ஸ் அண்ட் டூர் பேக்கேஜஸ் எங்கேயாவது அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறது, இல்லை வேற ஏதாவது ட்ரெஸ்ஸஸோ அந்த மாதிரி எல்லாம் காமிக்கணும்னா சிங்கிள் அவங்களுக்கு என்ன காமிக்க முடியும், அவங்களுக்கு ஏற்ற டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட் சம்பந்தமானது நம்ம காமிக்கணும். சிங்கிள் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸை நம்ம செக்ரிகேட் பண்றது அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட். அதுல இது ஒரு அடுத்தது அஃபினிட்டின்னு ஒரு ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அஃபினிட்டி அப்படிங்கிறது என்னன்னா யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கூகுள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கூகுளுக்கு தெரியும். நீங்க வந்து இ காமர்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, இல்ல ஒரு ஷர்ட்ஸ்லயா, இல்ல ஜாப்ஸ்லயா, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து இதுல பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன், இன்டர்ன்ஷிப்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கொண்டே காமிக்கலாம். அதை பேஸ் பண்ணி அதை வச்சு அவங்க எக்ஸாக்டா சொல்றது இல்லை. நீங்க சர்ச் வச்சு தான் நான் உங்களை இன்ட்ரெஸ்ட் இருக்கா நான் கண்டுபிடிக்கிறேன் அவங்க சொல்றது இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்ட்டு. நான் என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணேன், ஒரு 6 மாசம் வச்சுக்கிறேன். 6 மாசம் வந்து வெட்டிங் சம்பந்தமான ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா ஓ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நாளைக்கு வெட்டிங் சம்பந்தமான வந்து ஒரு ஆடு கொடுக்குறப்ப என்னை ஒரு ஆடியன்ஸா அதுல சேர்த்திக்கலாம். அப்ப என்ன அது கன்வர்ஷன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு அதே சம்பந்தமான ஒரு ஆடை காமிக்கிறப்ப ஐ மே பி மோர் இன்ட்ரெஸ்டட். இது அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இதுதான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன் மார்க்கெட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த இன் மார்க்கெட்னா என்னன்னா சரி எனக்கு வெட்டிங் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, அது சம்பந்தமான ப்ரைஸ் எல்லாம் நிறைய பேர்த்து நான் கேட்டிருக்கேன் ஆன்லைன்ல. ஃபோட்டோகிராஃபிக்கு எவ்வளோ ப்ரைஸ் அங்கே என்ன இது மாதிரி எஸ்டிமேஷன் கேட்டிருக்கப்ப நான் வந்து 1 step பிஃபோர் பர்ச்சேசிங்ல இருக்கேன்னு கூகுள் வச்சுக்குவோம். இன்ட்ரெஸ்ட் வேற, பிஃபோர் பர்ச்சேசிங் வேற. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இவி கார், ஹவு இவி கார் ஒர்க்ஸ், ஹவு மச் ஃபியூல் வி கேன் சேவ், இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் இவி கார் பிரைஸ் கிரெட்டா இன் கோயம்புத்தூர் இப்படி நான் தான் சர்ச் பண்ணியிருந்தேன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க வாங்க போறான்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அதே ஆடியன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இன் மார்க்கெட், அபவுட் டு பர்ச்சேஸ். அடுத்தது ஹவு தே இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ். இதெல்லாம் வந்து கூகுள் ஐடென்டிஃபை பண்ற ஆடியன்ஸ். ஹவு தே ஆக்டிவ்லி இன்டராக்டட் வித் யுவர் பிசினஸ் அப்படின்னா இப்போ நம்மளோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் ஆடு காமிக்கணும்னாலும் காமிக்க முடியும். எப்படியெல்லாம் காமிக்கலாம் பாருங்க, தமிழ்நாடு லொகேஷன், ஏஜ் வைஸு, லாங்குவேஜ் வைஸும் ஃபில்டர் பண்ணி பண்ணலாம். அதே தமிழ்நாடு லொகேஷன்ல யாரெல்லாம் பேரண்ட்ஸோ இல்லை மெரிட்டல் ஸ்டேட்டஸோ அதுபடி காமிக்கலாம். யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுபடி காமிக்கலாம். யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டே நான் காமிக்கலாம். யாரெல்லாம் நம்ம வெப்சைட் இன்டராக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டே காமிக்கலாம். அப்போ வெப்சைட் இன்டராக்ஷன் எப்படி கூகுளுக்கு தெரியும் அப்படின்னா கூகுள் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ்னு ஒரு டூல் வச்சிருக்காங்க. அந்த டூல்ல எத்தனை பேர் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா google.com/analytics. இது வந்து கூகுளோட ஒரு ஃப்ரீ டூல். நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குற ஒரு கோட் எடுத்து உங்களோட வெப்சைட்ல போட்டீங்க அப்படின்னா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் எடுத்துக்குவோம், ஏப்ரல், லாஸ்ட் 28 days அப்படி எடுத்துக்கலாம். மே 1 to 20 கரெக்டா லாஸ்ட் 28 நாள்ல வந்து எவ்வளவு யூசர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க, 3761 பேர் வந்திருக்காங்க. நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3700 யூசர்ஸ் வந்திருக்காங்க. ஏப்ரல்ல எவ்வளவு வந்திருக்காங்க,
3100 பேர் வந்திருக்காங்க. அப்ப கன்சிஸ்டன்டா 3000 பேர் வர்றாங்க அப்படிங்கறத நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இந்த ட்ராக்கிங் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இது வந்து யார் யார் வந்திருக்கான்னு கூகுள் தெரியும். அவங்களோட நேம், போன் நம்பர்லாம் நம்ம தர மாட்டாங்க. அவங்க ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும் கொண்டு ஆட காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹவு தே இன்டராக்ட் வித் யுவர் விசிட்டர்ஸ். வெப்சைட் விசிட்டர்ஸ். யார் யாரெல்லாம் வெப்சைட்டுக்கு வந்தாங்களோ அவங்க. இதுக்கு பேர் தான் ரீடார்கெட்டிங் சொல்லுவாங்க. ரீடார்கெட்டிங்னா வந்தவங்களுக்கே திருப்பி காமிக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்தது இல்லை. அவங்க ஜென்ரலா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இது ஒண்ணுதான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்தவங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறோம். நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கே காமிக்கிறோம். அப்ப நான் வந்து என்ன ஆகுனா நம்மளோட வெப்சைட் இன்டர்ன்ஷிப் பேஜ் நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒன்றும் முடிவு எடுக்காம இருந்திருப்பாங்க, இல்லை வேற கம்பெனி போலான்னு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஆடை காமிக்கிறோம். அப்ப அந்த ஆட் எப்ப காமிப்போம் அப்படின்னா சர்ச் அவங்க திருப்பி வந்து ஏதாவது சர்ச் பண்றப்ப அது அவங்களுக்கு மட்டும் வரும். இல்ல நீங்க டிஸ்பிளே நெட்வொர்க் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ரீடார்கெட்டிங் போனீங்கன்னா அவங்க வேற சைட்ஸ்க்கெல்லாம் போவாங்க தெரியுங்களா? அப்ப அங்கெல்லாம் வந்து ஆப்பிள் டெக்னாலஜியோட ஆட் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல எங்கேயோ போயிட்டு அதே ஆட் வந்து நம்ம வேற வேற சைட்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அது பேர் தான் ரீடார்கெட்டிங். அப்போ கூகுள் வந்து சில டைப் கம்பெனிஸோட வச்சிருக்கிறதுனால அவங்களோட வெப்சைட்ல கொண்டு இந்த ரீடார்கெட்டிங் ஆடை காமிக்கிறாங்க. ஸோ இது கம்பைன் மோர் தென் ஒன் இதை கம்பைன் பண்றது இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ இது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லா நாளும் ஆடை காமிக்கணுமா இல்லை குறிப்பிட்ட டைம் காமிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றது இது. அடுத்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணுமான்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஏஐ யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது போனீங்கன்னா ஸ்கிப்னு கொடுத்துருங்க. ஏன்னா இப்பவே ஏஐ கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா நம்ம மேனுவலா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம போயிடும். அதனால ஏஐ வேண்டாம். இப்போ அடுத்தது கீவேர்ட்ஸ் அண்ட் ஆட்ஸ்க்கு வந்துட்டோம். கீவேர்ட்ஸ் கொடுங்க. எந்த கீவேர்டு கொடுத்தோம்னா நம்ம ஆட் வரணும் நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. அதனாலதான் கீவேர்ட் பிளானர் அல்லது சாட் ஜிபிடி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு 10 கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு 10 கீவேர்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு வந்தா மட்டும் நம்ம ஆட் வரணும் அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்டெப். இதுக்கப்புறம் ஆட் ஃபுல்லா கிரியேட் பண்றது, ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இப்படி எல்லாம் இருக்கு. இமேஜஸ், சைட் லிங்க்ஸ் இதெல்லாமே இருக்கு. அதனால இது மறுபடியும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஒரே நாள் எடுத்தோம்னாலும் உங்களுக்கு ஒரு இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஜென்ரலாக இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஸ்ட்ரக்சர், அதில் ஆட் அக்கௌண்ட், ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட், அது கீழே கேம்பெயின்ஸ், ஒவ்வொரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும், சேல்ஸ் இது அப்படி என்ன இருக்கும், நம்ம வந்து லீட்ஸில் போட்டுக்கலாம். இந்த லீட்ஸ்ல சர்ச் எடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ் தான் என்ன பார்த்தோம். அடுத்தது ஆட் குரூப், அது ஒரு நேம் நம்ம கொடுக்கறதா, வேற எதுவும் கிடையாது. இந்த ஆடு கீவேர்டு தான் இப்போ அடுத்து நம்ம பண்ண போறோம். இந்த 2 ஸ்டெப் பார்த்தோம்னா ஒரு ஆடு கிரியேட் பண்றதை முடியும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்குது இல்லைங்க, எனி டவுட்? சரிங்க, நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு டாஸ்க் எல்லாம் தர்றேன். உங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாம் தர்றேன். நீங்க அதை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே தான் இருக்கு. மண்டே 11:30 இருக்கும். ஓகேங்க சார். ஓகே, நாளைக்கு அவைலபிள் இல்லைங்க, அதனால சொல்லிடுறோம்.